ஓம் சாந்தி. இன்றைய தினம் ஒரு அவ்யக்த வாணி. 18/1/2014 கூறப்பட்ட சிவபாபாவின் மகா வாக்கியம், பாப்தாதாவின் மகா வாக்கியங்கள். தலைப்பானது பிரம்ம பாபாவின் விசேஷமான அறிவுரை. பாப்தாதா இருவரின் நினைவு சுரூபம் ஆகுங்கள், தந்தையை பின்பற்றுங்கள். இன்றைய நாளில் அனைவரின் மனதிலும் விசேஷமாக பிரம்மா பாபாவின் நினைவு நிறைந்திருக்கின்றது. ஏன்னா 18/1/2014 இல்லையா? இன்றைய நாள் பிரம்மா பாபா சாக்கார ரூபத்தில் இருந்து அவ்யக்த பாகத்தை நடிப்பதற்காக சென்றதன் விசேஷமான ஞாபகார்த்த நாளாகும். பாபா அமிர்த வேளையிலிருந்தே பார்க்கின்றார். ஒவ்வொரு குழந்தையின் மனதிலும் கண்களிலும் விசேஷமாக பிரம்மா பாபா நிறைந்திருந்தார். இன்றைய நினைவு நாளில்தான் பிரம்மா பாபா அவ்யக்த ரூபத்தில் பாகத்தை நடிப்பதற்கு நிமித்தம் ஆனார். சாக்காரத்தில், அதாவது ஸ்தூல ரீதியிலும் பிரம்மா பாபாவின் கூடவே சந்திப்பை கொண்டாடிய குழந்தைகள் மிகவும் குறைவானவர்கள் தான். சாக்காரத்தில் இருந்த குழந்தைங்க பிரம்மா பாபா கூட சந்திப்பை குறைவானவர்கள் தான் சந்திச்சாங்களாம். அவர்களது நெற்றியிலும் பிரம்மா பாபாவின் சரித்திரம் வார்த்தை வரதானமாக நினைவில் இருக்கின்றது. அவர்கள் குறைவானவர்கள் தான். அப்படிப்பட்டவங்களுக்கு குறைவானவர்கள் தான் பாபா கூட மீட் பண்ணியிருக்காங்க. யாரு கூட? பிரம்மா பாபா கூட. இப்பொழுது எண்ணிக்கை அதிகமாக வளர்ந்திருக்கிறது. ஆனாலும் இப்போதும் கூட அவ்யக்த ரூபத்தில் பாலனை தந்து கொண்டிருக்கின்றார். பாருங்கள், பிரம்மா பாபாவை நினைவு செய்து சாக்கார ரூபத்தில் பாகத்தை நடித்து பிரேரணையை எடுத்தவர்கள், கூடவே இருந்தவர்கள் மிகவும் குறைவானவர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் அனைவரும் கூடவே இருப்பவர்களாக உள்ளீர்கள். சாக்கார ரூபத்தில் பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை, இப்பொழுது அவ்யக்த ரூபத்தில் பாலனை எடுத்துக்கொண்டு இருக்கின்றீர்கள். இப்பொழுது பிரம்மா பாபாவின் அவ்யக்த ரூபத்தில் பாலனை எடுத்து கொண்டிருப்பவர் கையை உயர்த்துங்கள். அவ்யக்த ரூபத்துல பாலனை வந்த அப்புறம் பிரம்மா பாபாவோட அவ்யக்த ரூபத்து பாலன்ல வந்தவங்க அதாவது சாக்காரத்துல இல்லாம ரூபத்தில் இருக்கும்போது பிரம்மா பாபா கூட இல்லாம அதுக்கப்புறம் வந்தவங்களாம் கையை தூக்குங்கன்னு சொல்றாரு. சாக்காரத்தில் இருக்கும் பொழுது உள்ளவர்கள் அல்ல, அதாவது பிரம்மா பாபா சாக்காரத்தில் இருந்த போது கூடவே இருந்தவங்க கையை தூக்க வேண்டாம், அவ்யக்த ரூபத்தில் இருந்தவங்க கையை தூக்குங்கன்னு சொல்றாரு. அவ்யக்த ரூபமான பிறகு வந்தவர்கள் கையை உயர்த்துங்கள். அவ்யக்த பிரம்ம பாபா எவ்வளவு பாலனை அவ்யக்த ரூபத்தில் இருந்து தந்து கொண்டிருக்கின்றார். அவ்யக்த ரூபத்துல அவ்வளவு பாலனை செய்யறாராம். சிவபாபாவும் கூடவே உள்ளார். ஆனாலும் பிரம்மா பாபா அவ்யக்த ரூபத்தில் இருந்து பாலனை தந்து கொண்டிருக்கின்றார். ஏனெனில் பிரம்மா பாபா சாக்கார உடலில் இருந்த காரணத்தால் ஸ்தாபனையில் நல்ல நல்ல பாகத்தை நடித்தார். சாக்கார உடல்ல இருந்த காரணத்தினால ஸ்தாபனையில பாருங்க, பிரம்மா பாபா நல்ல நல்ல பாகத்தை நடித்தாராம். சிவபாபாவின் கூடவே பிரம்மா பாபாவும் இருந்தார். சரி, யார் பிரம்மா பாபாவின் காலத்தில், அதாவது சாக்கார காலத்தில் இருந்தார்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். மிகவும் குறைவாக வந்திருப்பவர்களில் குறைவாகவும் உள்ளனர். இன்னும் இருக்கிறார்கள், அவர் ஒவ்வொரு குரூப்பிலும் வருவார்கள், மற்ற குரூப் எல்லாம் வருவாங்க அவங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பாபா. மேலும் இன்று பிரம்மா பாபாவின் நாளாக இருக்கின்ற காரணத்தினால் அமிர்த வேளையில் இருந்தே சிவபாபாவின் நினைவுடன் கூடவே பிரம்மா பாபாவின் நினைவும் உள்ளது.
நீ பிரம்ம பாபாவின் நினைவு நாள்ன்றதுனால அமிர்த வேலையிலிருந்து சிவபாபா நினைவின் ஊடே பிரம்மா பாபா நினைவு இருக்கின்றதா. சாக்காரத்தில் பிரம்மா பாபாவின் பாலனை பெற்றவர்கள் கையை உயர்த்துங்கள். சாக்காரத்தில் இருந்த போது பிரம்மா பாபாவுடன் பாலனை பெற்றவங்களாம் கையை தூக்குங்கன்னு பாபா சொல்றார். மிக உயரமாக கையை உயர்த்துங்கள். சற்று குறைவாகவே உள்ளனர். மேலும் இப்பொழுதும் அவ்வக்த பிரம்மாவிடம் பாலனை எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆகையினாலே தங்களை பிராமணர் என்று கூறிக்கொள்கின்றீர்கள். சாக்காரத்தில் பிரம்மா பாபாவுடன் பாகம் ஏற்று நடித்தது என்பது பாக்கியத்தின் அடையாளமாகும். ஆனால் இப்பொழுது 2 தந்தையர்களும் சேர்ந்து குழந்தைகளுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு பாக்கியசாலிகள் நீங்கள். பாப் தாதா குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து ஆஹா குழந்தாய் ஆஹா என பாட்டு பாடுகின்றார். ஆனாலும் இப்போது கூட 2 பேருமே சேர்ந்தே குழந்தைகளுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், ஆக பிரம்மா பாபாவின் பாகம் விசேஷமானது. 2 தந்தையர்களையும் பின்பற்றுங்கள். ஏனெனில் அனைவரின் மனதிலும் பிரம்மா பாபாவின் நினைவு உள்ளது. கூடவே இன்றைய விசேஷ நாளில் அனைவரின் மனதிலும் அமிர்த வேளையில் இருந்து பாப் தாதா 2 பேரின் அறிவுரை அடிக்கடி நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. அதுவும் பிரம்மா பாபாவின் விசேஷ அறிவுரை எதுவென்றால் பாப் தாதாவின் நினைவு சுரூபம் ஆகுங்கள். தனியாக பாபாவும் அல்ல, தனியாக பிரம்மா பாபாவும் அல்ல, இருவரையும் நினைவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. யார சொல்றாங்க? பிரம்மா பாபாவின் விசேஷமான அறிவுரை என்னன்னா, பாப் தாதாவின் நினைவு சொரூபம் ஆகுங்கள். தனியாக சிவபாபாவும் அல்ல, தனியாக பிரம்மா பாபாவும் அல்ல, இருவரையும் நினைவு செய்யுங்கள். இருவரின் பாலனையும் முன்னால் செல்வதற்கு உதவி செய்து கொண்டே இருக்கும். இன்றைய நாள் அனுசாரம் அனைவரின் மனதிலும் விசேஷமாக பிரம்மா பாபாவின் நினைவு உள்ளது. மேலும் தந்தையை பின்பற்றுங்கள். ஏனெனில் சாக்காரத்தில் உங்களை போன்றுதான் பிரம்மா பாபாவும் வாழ்ந்து வந்தார். மேலும் பிரம்மா பாபா சதா கூறுகின்றார், பாப் தாதா இருவரையும் பின்பற்றுங்கள். பிரம்மா பாபா சாக்காரத்தில் இருக்கும் பொழுது, குழந்தைகளோடு நடிக்கும் பொழுது, வெளியில் சேவையில் இருக்கும் போதும் எப்படி பாகத்தை ஏற்று நடித்தார்? குழந்தைகளோட சேர்ந்து நடிக்கும் பொழுதும், வெளியில் சேவை இருக்கும் போதும் தன்னுடைய பாகத்தை எப்படிலாம் நடிச்சார்னு பாத்தீங்க தானே அப்படின்னு கேட்கிறார். அது போன்றே நீங்கள் பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள். மேலும் பாப் தாதா பார்த்தார், குழந்தைகள் இருவரையும் பின்பற்றி நடந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பாபாவின் மனதில் தினமும் அமிர்த வேளையில் அந்த மாதிரி செல்ல குழந்தைகள் யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு விசேஷமாக அன்பு நினைவுகளை தருகின்றார். ஆஹா குழந்தாய் ஆஹா என்று வரதானமும் கொடுக்கின்றார். பாபாவின் மனசுல தினமும் அமிர்த வேலை அந்த மாதிரி செல்ல குழந்தைகள் யார் பின்பற்றுகிறார்களோ, ஃபாலோ ஃபாதரோ யாரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விசேஷமாக அன்பு நினைவுகளை தருகிறாரா. ஆஹா குழந்தாய் ஆஹா என்ற வரதானமத்தையும் கொடுக்கிறாரா. மேலும் இன்றைய நாளில் பிரம்மா பாபாவின் விசேஷத்தை பார்த்தீர்கள், கேட்டீர்கள். அதே மாதிரி பின்பற்றுகின்றீர்கள் தானே. இன்றைய நாள்ல பிரம்மா பாபா நினைவு நாளிலே விசேஷத்தை பார்த்தோம், கேட்டீங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்றீங்களான்னு பாபா கேட்கிறார். பிரம்மா பாபாவும் உங்களை மாதிரி சாக்காரத்தில் அனைவரது சம்பந்தத்தில் இருந்து வந்த நடைமுறை வாழ்க்கையை கேட்டும் பார்த்தும் உள்ளீர்கள். பிரம்மா பாபா இன்று விசேஷமாக பாப் தாதா 2 பேரையும் பின்பற்றக்கூடிய குழந்தைகளை முன்னால் கொண்டு வந்து விசேஷமான நினைவை தருகின்றார். 2 பேரும் பின்பற்றக்கூடிய குழந்தைகளை பிரம்மா பாபா இன்னைக்கு விசேஷமா அந்த குழந்தைகளை தன் முன் மெமரி செய்து நினைவினை விசேஷமான அவங்களுக்கு நினைவுகளை தருகின்றாராம். ஆக பிரம்மா பாபாவின் அன்பு நினைவை ஏற்றுக்கொண்டீர்களா?
மிகவும் உளப்பூர்வமான அன்பினை தந்துள்ளார். அன்பு என்றால் தந்தையை பின்பற்றும் வரதானம் கிடைப்பதாகும். உளப்பூர்வமான அன்பு. அன்புன்னா என்ன சொல்றாங்க? தந்தையை பின்பற்றும் வரதானம் கிடைப்பதாகும். பின்பற்றுவதால் தந்தையை பின்பற்றுவதால் வரதானம் கிடைப்பதாகும். அப்படி என்றால் நீங்கள் அனைவரும் பாப்தாதாவை பின்பற்றுகின்றீர்கள் தானே? யார் அவ்வாறு செய்வார்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். பிரம்மா பாபாவை சாக்காரத்தில் பார்க்காவிட்டாலும் சரி, வாழ்க்கை சரித்திரத்தை கேட்டு பிரம்மா பாபாவின் மனதை சந்திப்பு நிகழ்ச்சியை பின்பற்றி வாருங்கள். பிரம்மா பாபாவிற்கு குழந்தைகளை பார்த்து அதிகமாக மகிழ்ச்சியாக உள்ளது. ஆகையினால் பின்பற்றுவதை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். பாப்தாதா இருவரையும் பின்பற்றுங்கள். ஏனெனில் பிரம்மா பாபா உங்களை போல் சாகாரத்திலும் பாகத்தை ஏற்று நடித்தார். மேலும் வெற்றியும் அடைந்தார். இன்றைய நினைவு நாள் பிரம்மா பாபாவின் வெற்றியின் நாளாகும். தந்தையை பின்பற்றினார் அல்லவா? பிரம்மா பாபா மற்றும் சிவபாபாவை பின்பற்றுவீர்களா? பிரம்மா பாபாவையும் சிவபாபாவையும் பின்பற்றுவீங்களான்னு பாபா கேட்கிறாங்க. யார் அவ்வாறு பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். அச்சா, அனைவருமே கையை உயர்த்துகிறார்கள். மிக மிக வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இன்று அமிர்த வேளையில் அவ்யக்த பிரம்மா பாபா விசேஷமாக உளப்பூர்வமாக மிகவும் ஸ்நேகத்துடன் ஒவ்வொரு குழந்தையும் மிக அன்பாக எதிரில் கொண்டு வந்து, அதாவது எதிரில் எமர்ஜ் செய்து அன்பு நினைவுகளை தந்துள்ளார். சம்பூரணம் ஆவதற்கான ஆர்வம் உற்சாகம் வந்துவிடும் அளவிற்கு சாக்காரமாக அன்பை பொழிந்தார். ஆக உங்கள் மனதில் பிரம்ம பாபாவை போன்று சாக்காரத்தில் பாகத்தை நடிப்பதற்கான உணர்வு உள்ளதுதானே? உள்ளதல்லவா? நேரில் பார்க்கவில்லை, ஆனால் கேட்டுள்ளீர்கள் தானே? பிரம்மா பாபா தனது சாக்கார வாழ்வில் என்னென்ன செய்தார்? எப்படி அன்பு நெறியை வெளிக்காட்டினார்? அவ்வாறு தந்தையை பின்பற்றக்கூடியவர்கள் தானே? அது போன்று பின்பற்றுபவர்கள் கையை உயர்த்துங்கள். எல்லோரும் கையை உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். ஏனெனில் பிரம்மா பாபாவோடு அனைவருக்கும் அன்பு உள்ளது. சாக்காரமாய் நீங்கள் பார்க்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் பிரம்மா பாபாவின் பாலனையை கேள்விப்படும் பொழுதே அவரை பின்பற்ற வேண்டும் என்று மனதில் எழுகின்றது. ஆக இன்று பிரம்மாவின் விசேஷ நினைவு தினமாகும். பிரம்ம பாபா அனைத்து குழந்தைகளையும் மண்டலங்களையும் எதிரில் கொண்டு வந்தார். அந்த எமர்ஜ் ஆன மண்டலத்தில் ஒவ்வொரு மண்டலத்திலும் நீங்கள் அனைவரும் இருந்திருப்பீர்கள் தானே? ஆக ஒவ்வொருவருக்கும் அன்பு நினைவுகளை கூறினார். அவ்வாறான அன்பு நினைவு கிடைத்ததா? கையை உயர்த்துங்கள். மிகவும் அன்புடன் நினைவு செய்தார். ஆகா எனது குழந்தைகளே, ஆகா அருமையான குழந்தைகளே, ஆகா. மேலும் தற்போது கூட பிரம்மா பாபா அவ்யக்த ரூபத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆக அனைவரும் பாப்தாதாவின் பாலனையில் வளர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் தானே? இல்லையா? கேட்கிறார். இல்லது அவ்வப்போது தவற விட்டு விடுகிறீர்களா? ஆக அதன்படி நடந்து கொண்டிருப்பவர்கள் கவனம் வைத்துள்ளோர் பிரம்ம பாபா சிவபாபா இருவரையும் பின்பற்றும் உற்சாகம் ஆர்வம் உள்ளதோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். நல்லது. அநேக குழந்தைகள் பிரம்ம பாபாவை பார்க்காது இருந்திருக்கலாம், ஆனால் இவர் நமது தந்தை என அறிகின்றீர்கள் தானே? பிரம்மா பாபாவை நினைவு செய்யும் பொழுது எளிதில் நடைமுறையில் பாலனையில் சக்தி கிடைக்கின்றது. பிரம்ம பாபாவை நினைவு செய்யும் போது எளிதில் நடைமுறையில பாலனையோட சக்தி நமக்கு கிடைச்சிடுதான். அநேகருக்கு கஷ்டமாக உள்ளது. ஆனால் பிரம்மா பாபா எவ்வளவு துல்லியமாக தனது பாகத்தை நடித்துள்ளார். அவ்வாறுதான் பாபாவை பின்பற்ற வேண்டும்.
பிரம்மா பாபா கூட எதிர்நோக்கினார், ஆனால் அதில் பாஸ் ஆகிவிட்டார். உங்கள் அனைவருக்கு கூட இந்த திட சங்கல்பம் உள்ளது. இறுதி வரை பாகத்தை நடித்து பாஸ் ஆகியே தீர வேண்டும். வெற்றி இருக்கவே இருக்கிறது. ஏற்கனவே உள்ளதா அல்லது இனிமேல் தான் ஆக வேண்டுமா? வெற்றியானது எதிரிலேதான் உள்ளது. அதில் நிச்சயம்தானே? பாபா கேட்கிறார், வெற்றி எதிரிலே உள்ளது, அது நிச்சயம் இருக்கிறதா? நமது வெற்றியை கொண்டாடும் காலமாகும் இது. இந்த காலமானது வெற்றியை கொண்டாடும் காலம் இதான். சங்கம யுகத்தின் விசேஷமும் இதுவே. சங்கம யுகத்தின் விஷயம் என்னன்னா, வெற்றி எதிரிலே இருக்கிறது. எனவே காலத்தின் அருமையை உணர்ந்து உபயோகித்துக் கொண்டே செல்லுங்கள். பாப்தாதாவை பின்பற்றுவது சங்கம யுகத்தின் வரதானமாகும். அனைவரும் வரதானத்தை உபயோகிக்கின்றீர்களா? கையை உயர்த்துங்கள். பிரம்மா பாபா மற்றும் சிவபாபா பாப்தாதாவின் வரதானம் நடத்தி கொண்டிருக்கிறது. இன்று பிரம்மா பாபாவின் நினைவு தினமாகும். ஆக அதிகாலையில் இருந்தே பிரம்மா பாபாவிற்கு பல ஆண்டுகளாக சாக்காரத்தில் பாலனை செய்யும் கவனம் இருந்தது நினைவில் வருகின்றது அல்லவா? பிரம்மா பாபா எவ்வாறு செய்தார்? எவ்வளவு அன்பை நிராகார பாபாவிடம் இருந்து பெற்றார், பிறருக்கும் கொடுத்தார் இல்லையா? இன்று பிரம்மா பாபாவை நேரில் பார்த்தவர்கள் ஒரு சிலரே உள்ளனர். அவ்வாறு நேரில் பார்த்தவர்கள் நன்றாக கையை உயர்த்துங்கள். நல்லது. இவர்கள் அனைவரும் பெரும்பாலோர் சகோதரிகள். ஆக இன்று பிரம்மா பாபா விசேஷமாக அனைத்து குழந்தைகளுக்கும், பழையவர்களானாலும் சரி புதியவர்களானாலும் சரி, அனைவருக்கும் உளப்பூர்வமான அன்பினை வழங்கியுள்ளார். எதில் பிரம்மா பாபா வந்துள்ளார்? கையை உயர்த்துங்கள். அனைவரது உள்ளத்திலும் வந்துள்ளார். ஏனெனில் படத்தையும் அனைவரும் பார்த்தே உள்ளனர். ஆக இன்றைய தினம் பாப்தாதா இருவரின் நினைவு வருகிறது. ஆனால் இன்று விசேஷ தினம் காரணமாக யாரெல்லாம் பாலனை பெற்றுள்ளனரோ பிரம்மா பாபாவின் மூலம் அவர்களுக்கு நினைவு அதிகம் வருகிறது. பிரம்மா பாபா கூடவே இருந்தார். நடைமுறை வாழ்வில் பாலனை பெற்றவர்களுக்கு விசேட அன்பினை அவர்களது சிரத்தின் மீது நன்றாக கை வைத்து வழங்கினார். பாலனை பெற்றவர்களுக்கு பிரம்மா பாபா விசேஷமாக அவங்களுடைய தலைமையில நன்றாக கையை வைத்து வழங்கினாராம். கொடுத்தது என்னவோ அனைவருக்கும் தான். முதலில் அவர்களுக்கு கொடுத்தார், பிறகு அனைவருக்கும் வழங்கினார். இன்று பிரம்மா பாபாவின் நினைவு தினமான காரணத்தினால் பிரம்மா பாபாவின் நினைவு விசேஷமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்கினார். நல்லது. தற்பொழுது நேரமாகிவிட்டது. இன்று யாரை சந்திக்க வேண்டும்? இன்றைய சேவை இந்தூர் மண்டலம். அங்கு அலௌகீக விடுதியில் வசிக்கும் குமாரிகளும் வந்துள்ளனர். அங்க இந்தூர் மண்டலத்திலிருந்து அலௌகீக விடுதியில ஹாஸ்டல்ல தங்கியிருந்த குமாரிகள் வந்துள்ளனரா? மொத்தம் 7000 பேர் வந்துள்ளனர். மிகவும் நன்று அச்சா அப்படின்றாரு. பெரும்பான்மையாக இந்தூர்காரர்கள் வந்துள்ளனர். இந்தூர்காரர்கள் கையை உயர்த்துங்கள். வாழ்த்துக்கள். நல்லது. செய்தியை சூட்சம வதனத்திற்கு எடுத்து செல்லும் போது பிரம்ம பாபா குறிப்பாக குழந்தைகளே ஆகா, குழந்தைகளே ஆகா என்று நினைவு செய்கிறார். இந்தூர்காரர்கள் எல்லோரும் புருஷார்த்தத்தில் மிகவும் முன்னே உள்ளீர்கள் இல்லையா? எவரும் பின்னால் இருக்க வேண்டாம். பின்னால் இருப்பவர்களது பிராப்தியும் பின்னால் தானே இருக்கும். சதா நம்பர் 1, எப்பொழுதும் ஒவ்வொரு காரியத்திலும் நம்பர் 1ல் சென்று கொண்டே ஆக வேண்டும். இப்பொழுது இந்தூர் மண்டலம் இருக்கலாம், ஆனால் அனைத்து மண்டலங்களில் இருந்து வந்திருக்கின்றீர்கள் தானே? ஆக அனைவருக்கும் பிரம்மா பாபாவின் சார்பில் விசேஷ அன்பு நினைவுகள். இந்தூர்காரர்கள் கையை தூக்குங்கள். நன்கு உங்களுடைய பாகத்தை செய்தீர்கள். அவங்களை கையை தூக்கி சொல்லிட்டு பாபா சொல்றாங்க, நன்றாக உங்க பாகத்தை செஞ்சீங்க. சேவையின் பலனை தாங்களும் அடைந்தீர்கள், பிறருக்கும் வழங்கினீர்கள், நன்றாக செய்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு
இரட்டை வெளிநாட்டினரை பாபா சந்திச்சிருக்காரு. 400 பேர் வந்திருந்தாங்களாம். குறிப்பாக இரட்டை வெளிநாட்டினருக்கு இரட்டை அன்பு நினைவுகள் பாப்தாதாவை விஸ்வ கல்யாணியாக பிரபலப்படுத்துவதில் வெளிநாட்டினர், அதாவது இரட்டை வெளிநாட்டுக்கு இரட்டை அன்பு நினைவுகள் பாப்தாதா விஸ்வ கல்யாணியாக பிரபலப்படுத்துவதில் வெளிநாட்டினர் நிமித்தமாக இருக்காங்க. அதனால அவங்களுக்கு டபுள் வாழ்த்து தெரிவிக்கிறாராம். இரட்டை அன்பு நினைவுகள் கொடுக்கறாங்க. ஏன்னா பாபாவை விஸ்வ கல்யாணியாக பிரபலப்படுத்துவதில் வெளிநாட்டினர் நிமித்தமாக இருக்காங்க. முதலில் பாரத் கல்யாணியாக இருந்தீர்கள். முதல்ல நம்மளுடைய இந்தியாவுடைய கல்யாணியாக, அதாவது நன்மை செய்பவராக இருந்தீர்கள். தற்போது விஸ்வ கல்யாணி பெயர் மிகவும் பிரபலம். ஆக வெளிநாட்டினர் அற்புதம் செய்துள்ளனர். பாப்தாதாவும் விசேஷமாக வெளிநாட்டினருக்கு உளப்பூர்வமாக ஆசிகளை வழங்குகின்றார். பாபாவை அறிந்து கொண்டு விட்டனர், சேவையும் செய்கின்றனர். வெளிநாட்டு சேவைகளை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். பாபா கேட்டுக்கிட்டே இருக்காரா. நல்ல உற்சாகம் ஆர்வத்தோடு முன்னேறி கொண்டிருக்கின்றனர். மேலும் முன்னேறுவர். அவர்களுக்காக கையை தட்டுங்கன்னு சொல்லி கை தட்ட வச்சிருக்காங்க. அடுத்தது கொல்கத்தாவில் இருந்து வந்த குழுவினரை பாபா சந்திச்சிருக்கிறாரு. 3 ஸ்தலங்களிலும் பூ அலங்காரம் நன்கு செய்துள்ளனர். யாரெல்லாம் பூ அலங்காரம் செய்தவர்கள் வந்துள்ளனரோ நன்றாக வரட்டும். பாப்தாதா குழந்தைகளை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். உங்களது வீட்டுக்குத்தானே நீங்கள் வந்துள்ளீர்கள் இல்லையா? ஆனால் சேவையின் காரணமாக ஆங்காங்கே பிரிந்துள்ளீர்கள். மற்றபடி அனைவருமே மதுபன் வாசிகள் தான். அச்சா. பாப்தாதாவிற்கு ஒவ்வொரு குழந்தையும் உள்ளத்தில் வீற்றிருக்கிறார்கள். அவர்கள் எங்கிருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்ளத்திற்கு ஓய்வளிக்கும் திலாராமின் உள்ளத்தில் இடம் பிடிக்க வந்துள்ளீர்கள். அச்சா. அடுத்தது தாதி ஜானகியுடன் பேசியிருக்காங்க. அவர் லண்டன் புறப்பட்டு செல்றாரு போல இருக்கு. எனவே மகிழ்ச்சியின் பாபா விடை கொடுக்குறாங்க. நீங்கள் அவர்களை பார்த்து சதா நீங்கள் குஷியாக உள்ளவர்கள், உங்களுக்கு பாபா துணையாக இருப்பாருன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அடுத்தது மோகினி சகோதரியை சந்திச்சிருக்காரு. சொல்றாரு, குஷியுடன் இருப்பதால் குஷியே உங்களை நடத்தி செல்கிறது. குஷியோ இருக்கிறதுனால குஷி தான் உங்களை வழி நடத்தி செல்லுது. பாபாவின் நினைவுடன் குஷியும் நடத்தி செல்கிறது. பாபா நினைவும் பாபாவோட நினைவின் ஊடே குஷியும் நடத்தி செல்கிறதாம். அடுத்தது பிரிட்ஜ் மோகன் சகோதரருடன் சந்திச்சிருக்கிறாரு. ஓம் சாந்தி ரிட்ரீட் சென்டர் வாசிகள் மற்றும் மோகித் சகோதரரின் நினைவு பாபாவிடம் கூறினார். அதாவது பிரிட்ஜ் மோகன் சகோதரோட பேசும்போது அவரு பிரதர் என்ன சொல்லியிருக்காங்க, ரிட்ரீட் சென்டர் வாசிகள் மற்றும் மோகித் சகோதரருடைய நினைவை பாபாட்ட சொன்னாராம். சரி, அவருக்கும் எமது நினைவை தாருங்கள், தோழியும் தாருங்கள் பாபா சொல்றாங்க. அடுத்தது ரமேஷ் சகோதரருடன் சந்திச்சிருக்காங்க. உடல் சௌகரியமாக தானே உள்ளது, உடம்பு சௌகரியம் தானே கேட்கிறார். அடுத்தது கோலக் சகோதரருடன், அங்க வந்து அந்த கோலக் சகோதரருடன் பாபா அவரை பார்த்து கேட்கிறாங்க, எவ்வளவு கொடுப்புன பாருங்களேன், நலமா? எப்போதும் நன்றாக இருக்க வேண்டும், வேற எந்த கேள்வியும் கூடாது. அனைவருக்கும் அவங்களுக்கும் சொல்றாரு, அனைவரும் நன்றாக இருப்பார்னு சொல்லி வாணியை பாபா முடிச்சுட்டாங்க. ஓம் சாந்தி பாபா. நன்றிங்க பாபா. அனைவருக்கும் எனது ஓம் சாந்தி உரிதாகட்டும். நன்றி நன்றி நன்றி. திங்கள்